வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇயோட மிக முக்கியமான நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. முதல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது. இது எவ்வளவு பெரிய பொசிஷன்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுல எக்ஸாம் எழுதி வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இதுல சம்பளம் அதிகமா இருக்கும். அதாவது நேர்மையா சம்பளமா வாங்குறத சொல்றேன். இதுல கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க இடம் போட்டுறாதீங்க. இதுல வந்து பல மடங்கு அலவன்சஸ் ஆட் ஆகும். இப்ப 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் அது அதிகமாகும். குறிப்பா 2ல இருந்து 3 மடங்கு அதிகமாகும்னு சொல்றாங்க. 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வந்ததுன்னா மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்பளம். இப்ப ஜேஇ நோட்டிபிகேஷன் பத்தி தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பொசிஷனுக்காக நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஜேஇ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நோட்டிபிகேஷன்ல ஒண்ணு. நோட்டிபிகேஷன் பாருங்க, இப்பயே கொடுத்துட்டாங்க. ஆனா அப்ளை பண்றது ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஆன்லைன்ல ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு நவம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கூடுதலா 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா ஆன்லைன் பேமெண்ட் சப்போஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு 2 days எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்றதுக்கும். மாற்றுத்திறனாளிகள் கூட வந்து அவங்களுக்கு உதவியாளர் ஸ்கிரைபை கூப்பிட்டு போறாங்கன்னா அவங்க டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பொசிஷன் எல்லாமே லெவல் 6ல வருது. அதாவது லெவல் 1 குரூப் டி இனிமேல் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. லெவல் 2, 3, 4, 5, 6 என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட் 2 நோட்டிபிகேஷன் இப்போ லைவ்ல இருக்குது. நீங்க அப்ளை பண்ணலாம் 5 வரைக்கும். 6 ஒரு சிலது அதுல வரும். என்டிபிசியில 6 ஒரு சிலது வரும். இதுல பாருங்க 6. அப்போ கிட்டத்தட்ட உயர்வான பொசிஷன் இருக்குது. ரயில்வேல ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய பொசிஷன்ல இதுவும் ஒன்று போஸ்டிங். ஏற்கனவே ஏஎல்பி டெக்னீஷியன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் லெவல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஜேஇ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து என்டிபிசி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ரயில்வேல இவ்வளவு நோட்டிபிகேஷன், இவ்வளவு காலி பணியிடங்கள், இவ்வளவு வேலை வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்குது. டிஎன்பிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறவங்க சேர்ந்து இது எழுதலாம். என்ன பிளஸ் பாயிண்ட்னா டிஎன்பிசியில தமிழ் இங்கிலீஷ் வருது, அது கூட கிடையாது. அதே மேக்ஸ் ரீசனிங் ஜிகே தான். அங்கேயே தமிழ்ல இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் எழுதலாம், இதுலயும் தமிழ்ல இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் எழுதலாம். ஒரே விஷயம் என்னன்னா அது ஆஃப்லைன் ஓஎம்ஆர்ல எழுதுறது டிஎன்பிஎஸ்சி, இது ஆன்லைன் எக்ஸாம், அவ்வளவுதான். சம்பளம் பாருங்க, பேசிக் பே தான் இது. அலவன்சஸ்லாம் சேர்ந்தீங்கன்னா 60,000 கிட்ட வரும். இன்னும் இது 7th பே கமிஷன் தான். 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வந்ததுன்னா மினிமம் 1.5 லட்சம் சம்பளம் வரும் உங்களுக்கு. மினிமம் 1.5 லட்சம் சம்பளம் வரது வாய்ப்பு இருக்குது. 18ல இருந்து 33 வயதானவங்க எலிஜிபிள். இது ஜெனரலுக்கு மட்டும்தான். 2569 காலி பணியிடங்கள். இது ஏஜ் பார்த்துட்டு யோசிக்க வேண்டாம், ஜெனரலுக்கு தான் இது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் இந்த வயது தளர்வு உண்டு. ரிசர்வேஷன்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் அடுத்தது பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த சம்பந்தமான நோட்டிபிகேஷன் மட்டும் இல்லாம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதன் பிறகு சிலபஸ் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். கூடுதலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். A3, B1, C1 கேட்குறாங்க. இதுக்கு என்னென்ன விஷன் இருக்கணும், அதாவது கண் பார்வையில் என்னென்ன இருக்கணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இது மட்டும் இல்லாமல் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டு, ஜேஇ நோட்டிஃபிகேஷன், டிஎன்பிசியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸ்னு எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்ல போயிட்டு ஃபைல்ஸ் மெனுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தாண்டி நிறைய புத்தகங்களும் நம்ம அதில் ஃப்ரீயா போட்டிருக்கிறோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியாது, அதனால சொல்றேன். அடுத்தது 18ல இருந்து 33 வயதானவங்க எலிஜிபிள். இது யார சொல்றாங்கன்னா பொது பிரிவினர். அதுக்கு குறைந்தபட்ச வயது எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே போல அதிகபட்சமா இந்த டேட்ல யூஆர் அன்ரிசர்வ்டு ஜெனரல், இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர், அவங்களுக்கு இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஓபிசி நான் கிரிமி லேயர். இப்போ நம்ம பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், டிசிலாம் சொல்றோம்ல தமிழ்நாட்டில், இவங்க எல்லாருமே மத்திய பணிகளில் ஓபிசியா தான் கன்சிடர் ஆவாங்க. அப்போ இவங்கெல்லாம் இந்த டேட்ல 2/1/1990 இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. எஸ்சி, எஸ்டிஆர் தான் இந்த டேட் ஆஃப் பர்த். அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜெனரலுக்கு தான் 33, ஓபிசிக்கு கூடுதலா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு கூடுதலா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா. இதை தாண்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் குறிப்பா விதவையா இருக்கிறவங்க, டிவோர்ஸ்டு,
செப்பரேட்டாக இருக்கிறவங்க, ரீமேரேஜ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ரயில்வேக்குனே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்களா இல்லையான்னு. ஃபீஸ் வந்து 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில 400 ரூபா ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்துடும். நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே, பாஸ் ஃபெயில்ன்றதை தாண்டி எக்ஸாம் அட்டன் பண்ணாலே மீதி 400 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுவே நீங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், விமனா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளா இருக்கீங்கன்னா 250 ரூபா தான் ஃபீஸ். அந்த 250 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதே எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்றதுக்கு ட்ரெயின்ல ஃப்ரீ அலவன்சஸ் கொடுக்குறாங்க. ட்ரெயின்ல நீங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும். அடுத்ததாக சர்டிபிகேட் வாங்குறது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், மீண்டும் தெளிவுபடுத்துறேன், நல்லா கவனிங்க. நாம பிசியா இருக்கும், பிசி முஸ்லீமா இருக்கும், எம்பிசியா இருக்கும், டிசியா இருக்கும், எஸ்சியா இருக்கும், எஸ்டியா இருக்கும்னா இங்க வச்சு கொடுத்த சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல போயிட்டு உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போட்டோவை கொடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டர்ல அல்லது இ சேவை மையத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட், வகுப்பு சான்று, ஜாதி சான்று, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இருப்பிட சான்று, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்று. இது 3 நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி 3ம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கி அதை வச்சுதான் நீங்க அடுத்தது ஓபிசிக்கோ அல்லது ரயில்வே தேர்வுக்கு எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ நீங்க அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் மேக்ஸிமம் 10 டேஸ்ல வாங்கிடலாம். இந்த 3த்துக்கும் அப்ளை பண்ணி முதல்ல இந்த 3 சர்டிபிகேட் வாங்குங்க. இந்த 3 சர்டிபிகேட்டை வச்சு அடுத்தது ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குங்க. மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள வந்துடும். வந்ததுன்னா நீங்க என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஜேஇ இப்படி எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். டிஎன்பிசி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கு அப்ளை பண்ணுங்க, தயாராகலாம். அங்க இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், மேக்ஸ், ரீசனிங், ஜிகே தான். அங்கேயும் தமிழ் இங்கிலீஷ்ல எழுதலாம், இங்கேயும் தமிழ் இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதலாம், தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கீங்கன்னா அவங்களும் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையம், அரசு பொது சேவை மையத்தை அணுக வேண்டும். சரி, இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன். எப்படி எக்ஸாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 அடிப்படையில். 1 டயர் 1 ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆன்லைன் கம்ப்யூட்டர்ல நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அடுத்து டயர் 2 ஸ்டேஜ் 2 மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ்ல எடுக்கிற மார்க் தேவையில்லை, மெயின்ஸ் எடுக்கிற மார்க் தான் எடுத்துப்பாங்க. அதாவது டயர் 2 தான் எடுத்துப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூலாம் கிடையாது. ஜேஇ போஸ்டா இருந்தா கூட இன்டர்வியூ கிடையாது. இந்த ஸ்டேஜ் 1 எல்லா ரயில்வே எக்ஸாம் மாதிரி தான் இதுவும். 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் டைம். நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா அதுலயும் கண் பார்வை குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரைப் கூட்டு வரலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின் எழுதணும், அவ்வளவுதான். 90 நிமிஷத்துல 100 கேள்விகள். அதே மேக்ஸ், அதே ரீசனிங், அதே ஜிகே தான். இதுல கூடுதலா என்ன பண்றாங்கன்னா ஜேஇன்றதுனால சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நீங்க 10ஆம் வகுப்பு தரத்துல, சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தரத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தா போதும். நல்லா கவனிங்க, மேக்ஸ் 30 கேள்வி, ரீசனிங் 25, ஜிகே 15, சயின்ஸ் பாருங்க 30. மொத்தமா கூட்டினீங்கன்னா 100 கேள்விகள். 100 கேள்வி 100 மார்க் தான். ஒரு கேள்விக்கு 1 மார்க். இங்கேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கேள்விக்கு நீங்க தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா 3ல் 1 பங்கு மதிப்பெண், அதாவது 0.33 மைனஸ் பண்ணிடுவாங்க. 3 கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. நீங்க டயர் 1 முடிச்சு இப்போ டயர் 2க்கு போறீங்க, ஸ்டேஜ் 2க்கு போறீங்கன்னா ஒரு பணிக்கு 15 பேர் 1:15 அப்படிங்கிற ரேஷியோல ஆள் எடுக்கிறாங்க ஸ்டேஜ் 2க்கு. ஸ்டேஜ் 2ல போன உடனே 2 மணி நேரம் டைம், 150 கேள்வி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜேஇ பொறுத்தவரையில. ஏன்னா பதவி பெருசு, சம்பளம் பெருசு, அதிகாரம் பெருசு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஜேஇ தகுந்த சிலபஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 மணி நேரம் 150 கேள்வி. ஜிகே, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டரு, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமானது கடைசியா உங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர். மொத்தமா பாருங்க, நல்லா கவனிங்க. ஜிகே 15, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 15, இந்த 30 நீங்க ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறது தான். கம்ப்யூட்டர் 10 புதுசா தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10, இதை நம்ம புதுசா படிப்போம். இதெல்லாம் கூட்டுங்க 50 வந்துடும். உங்க சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, டெக்னிக்கல் பேப்பர் 100, மொத்தமா 100. இது 100, இது 50, 150, 120 நிமிஷம். 2 மணி நேரத்துல 150 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இங்கேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3ல் 1 பங்கு, அதாவது ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா 0.33 மைனஸ் பண்ணிடுவாங்க. இல்ல 3 கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. இதுல பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. முதல்ல தெளிவுபடுத்துறேன். டிப்ளமோ படிச்சிருந்தாலும், 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும்
இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் 4 ஆண்டுகள் பொறியியல் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. இதை படிச்சு நான் சொல்றதுக்கு டைம் ஆயிடும், அதனால நானே ஷோ பண்றேன், நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மெக்கானிக்கல் அலைடு இன்ஜினியரிங். அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்பைன்டு எனி ஸ்ட்ரீம் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எலிஜிபிள். மூணாவது ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ட்ரிபிள் ஐடி இதெல்லாம் படிச்சுட்டு சார் நான் இதுக்கு எலிஜிபிளா அதுக்கு எலிஜிபிளான்னு கேட்பீங்க. தெளிவாக இதில் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. நான் ஐடி படிச்சிருக்கிறேன், பிடெக் ஐடி. அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் தான் வருது. இது எல்லாமே ஒன்று தான். இந்த ஸ்ட்ரீம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்ல வருது. அடுத்தது சிவில் படிச்சிருந்தவங்க, அவங்களுக்கு சிவில் அண்ட் அலைடு மொத்தம் 4 தான் முக்கியமானது. கடைசியா சார் நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் சார், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் சார், ரொம்ப நல்ல வாய்ப்பு. இங்க பாருங்க, சிஎம்ஏ, அதாவது இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான வேலை இது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு மட்டும்தான், வேற எவனுக்குமே கிடையாது. யார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களோ நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கிங்க. ரைட். இப்ப அடுத்தது ஒவ்வொரு பணிக்கும் எது எலிஜிபிள், எவ்வளவு வேகன்சி இருக்குது, சிலபஸ் என்னன்னு பார்க்கணும்ல, அதான் முக்கியம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அடுத்தது பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன போஸ்டிங்கு, என்ன லெவல் ஆஃப் ஸ்கேல், அந்த பே ஸ்கேலு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா எலிஜிபிளா இல்லையா, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்க. 3 இயர் டிப்ளமா இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம். இதுல வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அல்லது என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. இது பெரும்பாலும் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு. அடுத்தது சிவிலுக்கு, அடுத்ததாக ஐடி, சிஎஸ்சி, இசி, அடுத்ததாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி படிச்சிருந்தா எலிஜிபிள். இதான் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் டெலிகிராம் குரூப்ல போடுறேன், தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு யார் எலிஜிபிள்ன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்க, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சிருக்கோம்னா சூப்பரான வேலை. நான் இன்ஜினியரிங் கூட படிக்கல சார், டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் சார், நான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, டேலண்ட் இருக்கு, நான் அடிச்சு தூக்கிட்டு வெளியே வந்துடலாம். 1 லட்சம் சம்பளம், பவர்ஃபுல்லான போஸ்டிங். அதை தாண்டி இப்ப பாருங்க, தீபாவளி எவ்வளவு தான் தெரியுமா, 76 நாளோட சம்பளத்தை போனஸா கொடுத்துருக்கான். திரும்பிலாம் கொடுக்க வேண்டாம். 76 நாள்னா கிட்டத்தட்ட 2.5 மாசம். ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், 2.5 லட்ச ரூபா போனஸே கொடுத்துருக்கான் ரயில்வேல. ஜேஇ இந்த வாட்டி 2.5 லட்சம் போனஸ் வாங்கியிருப்பாரு. எவனுமே கொடுக்க மாட்டான் இந்தியாவிலே. அதிக சம்பளம் கொடுக்கறது இராணுவத்துக்கு அப்புறம் நம்ம ரயில்வேல தான். ஒரு நல்ல வாய்ப்பு, அதுக்காக சொல்றேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்ட்ரீம்ன்றதுனால சொல்றேன், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் படிச்சிருக்கேன், நான் பிடெக் படிச்சிருக்கேன். நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இசிஓ அல்லது டிப்ளமோ படிச்சாலும் எலிஜிபிள் தான் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும். பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு எலிஜிபிள். அடுத்தது டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட், டிஎம்எஸ்க்கு 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். இதை பாருங்க, 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ யார் வேணா அதுக்கு எலிஜிபிள். 3 வருஷம் டிப்ளமோ, ஏதாவது ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தா கூட இதுக்கு எலிஜிபிள். ஸோ முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே பார்த்துருப்பீங்க, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஜோன் வைஸாக பார்க்க போகிறோம். நம்ம சென்னை ஜோனுக்கு போவோம். எவ்வளோ வேகன்சி இருக்கு சென்னை ஜோன். சென்னை பாருங்க, முதல்ல இருக்கிறது பொது பிரிவு ஜெனரல், அடுத்தது எஸ்சி, அடுத்தது எஸ்டி, அடுத்து ஓபிசி, அப்புறம் இடபிள்யூஎஸ். ஸோ இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்ரிசர்வ்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், டோட்டல் எக்ஸர்வீஸ் மேனு, இதெல்லாம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகள். ஸோ இதுல இருந்து சென்னைக்கு, இதுல இருந்து வரக்கூடிய எல்லாமே சென்னைக்கு தான். இது எல்லாம் சென்னை, இது அனைத்தும் சென்னைக்கு. முடிஞ்சு போச்சா? ஸோ இதில் வந்து நம்ம எலிஜிபிள் எதுக்கு வரோம், ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி, ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி, டிஎம்எஸ், இது எல்லாத்துக்கும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி, இசிஇ, டிப்ளமோ, எனி டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதான் இதுக்கான வேகன்சி.
சதர்ன் ரயில்வே, ஐசிஎஃப் இவ்வளோ வேகன்சி இருக்கு பாருங்க. மொத்தமாக 160 வேகன்சி வருது. இவ்வளோதான்ப்பா விஷயம். யார் யாருக்கு என்ன எலிஜிபிள்ன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னது? சிலபஸ். சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? எந்த எக்ஸாமும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலுமே அது சிலபஸ் பார்க்கணும்ல. பாருங்க, சிவிலுக்கு என்ன சிலபஸ், அந்த 100 கேள்வி இருக்குல்ல, அந்த 100 கேள்விக்கான சிலபஸ் சிவிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிவில் அண்ட் அலைடு, ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு, ட்ரிபிள் இ படித்தவங்க, டிப்ளமோ இன்ஜினியரிங், அதுக்கான சிலபஸ். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும், நான் பிடெக் ஐடின்றதுனால நான் இதையே சொல்கிறேன். நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சிலபஸை நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம். பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸு, டிவைசஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, எல்ஐசி, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலரு, எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது 10 டாப்பிக்லேருந்து ஒரு டாப்பிக்லேருந்து 10 கேள்வி கேட்போம், மொத்தம் 100 கேள்விகள். அடுத்ததாக மெக்கானிக்கல் அண்ட் அலைடு அந்த சப்ஜெக்டுக்கான சிலபஸ்ஸு 10 பாயிண்ட்டு. சிஎம்ஏக்கு, அதாவது இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொன்னோம்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, பிஎஸ்சி படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, மெக்கானிசம், மேக்னட்டிசமு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மாடர்ன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மேட்டர், இது ஃபிசிக்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் மேட்டர்ஸ், ஆசிட் பேஸ், ஆட்டம் ஸ்ட்ரக்சரு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, பீரியாடிக் டேபிள், கெமிக்கல் பாண்டிங், கார்பன் காம்பவுண்ட், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெட்டலர்ஜி, தட்ஸ் ஆல். இவ்வளோதான் சிலபஸ். ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு மட்டும் எலிஜிபிள், அதுக்கான சிலபஸ் இதுதான். ஸோ இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷனை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இதில் நம்ம ஜிஎஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். இது நீங்கள் ரயில்வேக்கோ அல்லது எஸ்எஸ்சிக்கோ, எஸ்ஐ போலீஸுக்கோ எந்த ஒரு எக்ஸாம் படிச்சிருந்தாலும் ஜிஎஸ் கண்டிப்பாக காமனாக தான் வரப்போகுது. அதுக்கு நாம குரூப் 1 ஸ்டாண்டர்டில் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கொடுக்குறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலா. இது உங்களுக்கு என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டோ, ஏஎல்பியோ, டெக்னீஷியனோ, ஜேஇஓ, குரூப் டிஓ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ் பார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆப்வியஸாக பார்க்குற மாதிரி டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, எஸ்ஐ போலீஸ் அந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே கோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டில் ஒரு கோர்ஸ். இது ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கிடையாது. ஸோ எதுக்காக ரெக்கார்டட்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது தாராளமாக பார்த்துக்கலாம். ஒர்க் பண்ணிட்டே படிக்கிற ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களாலே நம்மளால படிக்க முடியாது, நேரம் ஒதுக்கி, அதாவது லைவாக வந்து படிக்க முடியாது. அதனால் ரெக்கார்டாக கொடுத்துட்றோம். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோஸை பார்த்துக்க முடியும். வீடியோ வந்து பிடிஎஃப் ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே வீடியோஸை பார்த்துக்கலாம். பட் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. காரணம் பிரைவசி பாலிசி அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஈஸியாக எல்லாருக்கும் கைக்கும் எளிமையாக ஃப்ரீயாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கான வேலிடிட்டி 1 இயர். ஃபீஸ் பார்த்துக்கோங்க. தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணாலும் இல்லை ஃபுல் கோர்ஸாக ஜாயின் பண்ணாலும் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த டேட்ல இருந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்டு, நீங்கள் கம்ப்யூட்டர்ஸில், பிசியில், மொபைலில், டேப்லன்னு எதில் வேணாலும் இந்த கோர்ஸை பார்த்துக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் எக்ஸாம் குரு காலியும் எடுத்துக்கலாம். இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்குறோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக டெமோ கிளாஸஸ் நான் சென்ட் பண்ணுறேன், எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை சொல்கிறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், மற்றவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா நான் என்னோட ப்ரியாரிட்டி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும், கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால நம்ம அவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. சப்போஸ் மற்றவங்க கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்கும் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக இந்த தேர்வுக்கு தயாராகலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் தான். உங்கள் மக்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இதை தெரியப்படுத்திருங்க. அவங்களுக்கும் இந்த எக்ஸாமுக்கு பற்றின அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள், அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.